டெல்லி சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை. ஏன்னா, டெல்லியில அந்த முக்கியமான தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா, நெறைய விஷயங்கள் வெளியில இந்த தமிழ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "கிணறு தோண்ட போயிட்டு பூதம் கெளம்புன கதையா இருக்குன்னு" சொல்லிட்டு. அந்த மாரி எங்கேயோ ஒரு இடத்துல, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல, ஜெய்ஷ் இ முகமதுக்கு ஆதரவா போஸ்டர் ஒட்டுன ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுல, ஆரம்பிச்ச இந்த சம்பவம், இப்ப இந்த ஒரு பிளாஸ்ட்ல வந்து நின்னு இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிறப்போ, நம்ம கற்பனையில கூட நெனைக்க முடியாத அளவுக்கு, இவங்களோட நெட்வொர்க், இவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த ஒரு அட்டாக் ஆனது முன்கூட்டியே நடத்தப்பட்டிருக்கு. அதாவது ப்ரீ மெச்சூர்ட் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பரா பிளானிங் இல்லாம, திடீர்னு அவசர கதியிலும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதிலேயே இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா, இவங்களோட அடுத்த கட்ட திட்டங்கள பத்தி இன்னும் வெளியில ரிப்போர்ட்ஸ் வரப்போ, எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தப்பியிருக்காங்க. இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புல இருந்து நம்ம கொஞ்சம் சேஃபா வெளியில வந்திருக்கோன்றது, அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இத பத்தின தகவல்கள தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். மெயினா சொல்லணும்னா, இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும் தான். இவங்களோட பிளான், இல்ல இவங்க இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்கள், ஸோ வந்திருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்த பேசியிருக்கு. ஸோ இத பத்தின எல்லா செய்திகளையும் எந்த ஒரு பதிவுல பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்க் ஷோனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம நெறைய விஷயங்கள பார்க்க போறோம். ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் நான் முன்னாடியே சொல்லிர்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய விஷயங்கள் என்னால நோட் பண்ண முடிஞ்சது. இந்த மாரி வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே தவிர்த்திருக்கலாம். இல்ல முன்கூட்டியே வந்து கவர்ன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நெறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தா, இந்த தாக்குதல தவிர்த்திருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதுல இன்டெல் ஃபெயிலியர்ன்ற ஒரு டாபிக்கும் இருக்கு. ஏன்னா, முன்கூட்டியே நம்ம என்னதான் இந்த இடத்துல அரெஸ்ட்ன்றத பண்ணாலும், நம்மளால இந்த ஒரு அட்டாக்க, இந்த ஒரு தாக்குதல தடுத்து நிறுத்த முடியல. ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இன்னமும் இந்த இடத்துல நெறைய விஷயங்கள கவனிக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்பட்டிருக்கு. ஸோ டெல்லியில நடந்த இந்த ஒரு விஷயம். ஏன்னா, இந்தியாவோட எந்த மாநிலத்தில, எந்த ஒரு பகுதியில பிரச்சனை நடந்தாலும், அது இன்டெல் ஃபெயிலியரோட ஒரு விளைவு தான். அதிலயும் டெல்லியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது, ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை இப்ப ஏற்படுத்தியிருக்கு. காரணம் டெல்லியோட டைரக்ட் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட இருக்கு. அப்படி இருக்கப்போ, இந்த அளவுக்கு விஷயங்கள் அந்த இடத்துல கவனிக்கப்படாம விட்டிருக்கிறது. அதுவும் அந்த கார் பார்க்கிங்ல ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல அந்த கார் நின்னு இருக்குன்றப்போ, இது இந்த இடத்துல உளவுத்துறை சம்மந்தப்பட்ட அந்த ரிப்போர்ட் ஃபெயிலியரையும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, இப்ப இந்த டாபிக் உள்ள நம்ம மெயினா போறோம். முதல்ல 2 நபர்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஒருத்தரோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா, முசாமில். இன்னொருத்தர் பேர் பார்த்தோன்னா, ரதன்னு சொல்லக்கூடிய நபர்கள். இந்த 2 நபர்களுக்கு தான் ஆரம்பத்தில இது தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ன்றது இப்ப 8 பேர் வரைக்கும் வந்து நின்னுருக்கு. இறந்த ஒரு நபரோட, அந்த உமர் நபின்னு சொல்லக்கூடிய நபரோட சேர்த்து 9 நபர்கள் இதுல ஆரம்பத்தில தொடர்புடைய நபர்களா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு, அந்த சூசைட் பாம்பர்ன்றவர் அந்த இடத்துல இறந்துட்டாரு. இப்ப இது எப்படி கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்த 2 நபர்கள் முதல்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல. முசாமில்னு சொல்லக்கூடிய நபரும், ரதீன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும். இவங்க வந்து ஒரு 3 இடத்துல இந்த வெடிபொருட்கள பதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த ஃபரிதாபாத் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு 3 இடங்கள்ல வெடிமருந்துகள் கண்டெடுக்கப்பட்டதா சொன்னாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 இடங்கள இவங்க மாத்தியிருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் செட் பண்ணக்கூடிய அமௌண்ட், இல்ல அவங்க சேகரிச்சு வைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட அமௌண்ட்ன்றது சில கிலோகிராம்ல இருந்து 100 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இவங்க இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீட்ட போயிட்டு இவங்க எடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த இடத்துல பிரச்சனை வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு இவங்க காலி பண்றது கிடையாது. அதுவும் இவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமோட வாடகையும் ரூ. 1000லேருந்து ரூ. 1500. ரொம்ப கம்மியா ஸ்லம் மாரி இடமா இருந்தா கூட பரவால்ல. எங்களுக்கு தங்குறதுன்னு ஒரு இடம் இருந்தா, ஏன்னா ஸ்லம் அந்த மாரி இருக்கக்கூடிய பகுதிகள்ல அதிகமா பிரச்சனை எதுவும் வராது. இந்த இடத்துல அதிகமா போலீஸோட தொல்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி பகுதிகள குறி வச்சு அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவராலா 18 ரூம்களுக்கும் அதிகமா இந்த ஒரு 4 மாசத்துல இவங்க மாறியிருக்காங்க. இப்ப கடைசியா மாட்டுனது தான் இந்த 3 ரூம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இதுல அரெஸ்ட் ஆயிருக்காங்கல்ல, இந்த அல் ஃபலா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த சில நபர்கள். மொத்தம் 39 டாக்டர்ஸ் வரைக்கும் இவங்களோட கனெக்ஷன எஸ்டாபிலிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல எத்தன பேருக்கு இப்ப தொடர்பு இருக்கு, இல்ல எத்தன பேர் வந்து இவங்களோட இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது இந்த நம்பர்ஸ கேட்கிறப்ப அப்படியே தூக்கி வாரி போடுது. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா இதுல 39 நபர்களே இவங்க இதுல இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மத்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸையும் இவங்க மூல செலவு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது முதல் கட்ட தகவல்ல தெரிய வந்திருக்கு. ஸோ என்னதான் உங்களோட ப்ரொஃபஷன் பெருசா இருந்தாலும், ஏன்னா மருத்துவத்துறைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆகாத ஒருத்தன் இருக்கான். உங்களோட பரம எதிரி, உங்க குடும்பத்தையே அழிச்ச ஒருத்தனா இருக்கான். ஆனா அவன் வந்து உங்ககிட்ட ட்ரீட்மென்ட்க்கு வரான்னு வைங்க. அந்த டைம்ல உங்களால நீங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ண முடியாது. உங்களோட வேலைன்றது உங்கள நாளைக்கு அவன் கொன்னுடுவான்னு தெரிஞ்சாலும் அவனோட உயிர காப்பாத்த வேண்டியது தான் உங்களோட வேலையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஷன். ரொம்ப ஒரு புனிதமான தொழில். அந்த தொழில்ல இருக்கக்கூடிய நபர்களே இவங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி, இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வேலைகள பண்ண வச்சிருக்காங்கன்னா, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்மலாம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஜைலா இருப்போம்.
எல்லாருமே வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது ஒரே மாரி இருந்துராது. அப்ப மத்த நபர்களே இவங்க எந்த அளவுக்கு மூலச்சலவை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுல இதுல வந்து ஒரு பெண் மருத்துவர் ஷாஹின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் அரெஸ்ட் ஆனதா ஒரு செய்தி வந்துச்சு. அவரோட முன்னாள் கணவர் ஏன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு 2015ன்னு நெனைக்கிறேன். அவரோட ஒரு இன்டர்வியூ வந்து இப்போ நெறைய இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. எக்ஸ்டர்னல் வெர்ஷனும் இருக்கு. அத நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். அவ்ளோ நல்ல விதமா சொல்றாரு. இந்த அரெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணிய பத்தி. 2015க்கு முன்னாடி வரைக்கும் எங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இவங்க வந்து அந்த மதம் சம்மந்தப்பட்ட எதையுமே பெருசா பேச மாட்டாங்களாம். மாற்று மதத்தினரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லினெஸ்ஸா இருக்கிறது, மாற்று மதம் சார்ந்த கோவில்களுக்கு போறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோஷியலா இருந்தாங்க. ஆனா 2015ல எங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையினால நாங்க பிரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு முக்கியமான கேஸ்ல ஒரு முக்கியமான அக்யூஸ்டா இவங்க மாறுவாங்கன்றத நான் நெனச்சு கூட பார்க்கல. இது ஒரு 10 வருஷம் அவங்களோட வாழ்க்கையே மாத்திருச்சுன்னு சொல்ற மாரி அவர் குடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது. எப்படியெல்லாம் ஒரு நபர வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் இவங்கள இந்த இடத்துல ஈடுபடுத்தப்பட வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரோட சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றதும் ஒரே மாரி இருக்காது. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். இந்தியாவுல வந்து 100 கோடி நபர்களுக்கும் அதிகமா இருந்தாலும், எல்லாரையுமே இவங்க டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாரோட சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கண்டிப்பா இந்த மாரி இருக்காது. கவர்ன்மென்ட்க்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே இது சம்மந்தப்பட்ட சைக்காலஜிக்கல் கிளாஸஸ்ன்றது குடுக்கணும். நெறைய இடங்கள்ல சைக்காலஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கான உளவியல் துறை பேராசிரியர்களும் இருக்காங்க, ஆசிரியர்களும் இருக்காங்க. ஆனா அதோட எஃபிஷியன்சின்றது ஓப்பனா சொல்லணும்னா 0 தான். எந்த இடத்துலயுமே அத ப்ராப்பரா யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த நெட்வொர்க்ன்றது இந்த சைக்காலஜிக்கல் யூனிட் அந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட அந்த நெட்வொர்க்க பில்ட் பண்ணனா, இது ஆரம்பத்திலேயே நம்மளால தவிர்க்க முடியும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப நான் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கப்போ, இது ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து என்ன கூப்பிடுறான். "ஏன் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வா போலாம் அடுத்த அரியர்ல பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு. நான் எந்த முடிவு எடுப்பேன்னு அப்ப எனக்கு தெரியாது. ஆனா கூட இருக்க ஒரு பையன் அந்த மாரி வரமாட்டான். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய நபர்கள், இத நான் ஜஸ்ட் ஒரு உவமைக்காக மட்டும் சொல்றேன். 2 நபர்கள வந்து அப்ரோச் பண்றாங்கன்னு வைங்க. அந்த 2 நபர்கள்ல யாராச்சும் ஒருத்தவங்க விழுற வாய்ப்பு கம்மி. ஆனா ஒரு 10 நபர்கள்ல இவங்க அப்ரோச் பண்றப்போ, அந்த 10 நபர்கள்ல ஒருத்தர் விழுந்துட்டாலும், அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தா இந்த இடத்துல மாறும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தடைப்படுத்தணும்னா, ஆரம்ப கட்டத்துல இருந்தே இது சம்மந்தப்பட்ட உளவியல் ஆலோசனைகள்ல இருந்து இந்த ட்ரெய்னிங், இது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங்கிறது நம்ம குழந்தைகள்ல இருந்தே நம்ம கூட வளரக்கூடிய அடுத்த சந்ததிக்கு குடுத்தாகணும். ஏன்னா டாக்டர்ஸே இவங்க இந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தது என்ன வேணா நடக்கலாம். இதுல வந்து அவங்கள அந்த டாக்டர்ஸ மட்டும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க், இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலைகள் தான் இதுக்கு மெயினான ஒரு காரணமா இந்த இடத்துல மாறியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல. இந்த அம்யூனிஷன்ஸ்ன்றத ரெக்கவர் பண்ணாங்கல்ல. இதுக்கப்புறமா இன்னொரு காரும் எக்கோஸ்போர்ட் கார் ரெட் கலர்ல அத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த சம்பவத்துல ஈடுபடுத்தப்பட்டதுக்காக தயார்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. இது ஒரு கார்ன்றத வாங்கிட்டாங்க. இப்படி வாங்குனதுக்கு அப்புறமா இது எல்லா நெட்வொர்க்கும் ஒண்ணா சேர்ந்து இவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18 நபர்கள் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல 9 நபர்கள் தான் இப்போ யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றத அரெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுல இந்த இறந்த ஒரு நபர நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அப்படி இருக்கப்போ 6ஆம் தேதி ஒரு முக்கியமான சம்பவம். டிசம்பர் மாசம் 6ஆம் தேதின்றத வரலாறுல யாரையும் மறந்திருக்க மாட்டாங்க. பாபர் மசூதி இடிப்பு தினம். அந்த பாபர் மசூதி இடிப்பு தினம் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல, கார் குண்டுவெடிப்பு தாக்குதல நடத்துறதுக்காக இவங்க இந்த பிளானிங்ஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அம்யூனிஷன்ஸ்ன்றது எந்த வகையில வந்ததுன்னு தெரியல. ஏன்னா நேரடியா வெடிபொருளா இந்த இடத்துல கடத்துறத விட, இந்த அம்மோனியம் நைட்ரேட்ன்றது ஈஸியா கடத்திட முடியும். எல்ஓசில இருந்து வந்ததா, இல்ல கடல் வழியே இவங்களுக்கு வந்ததான்றது, அத பத்தின ட்ரேஸஸ இப்ப தான் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன புள்ளியில காஷ்மீர தொடங்குன பிரச்சனை இன்னைக்கு டெல்லி வரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கு. இதில நம்ம மெயினா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இத்தன நபர்கள் இதில இன்வால்வ் ஆயிருக்காங்கல்ல. இவங்க யாருமே அடுத்த ஒரு பெர்சன தெரியாது. முதல் அரெஸ்ட் ஆன முஜாமிலுக்கும் சரி, அடுத்து அரெஸ்ட் ஆன ரதிருக்கும் சரி. இவங்க 2 நபர்களுக்கும் இவங்க இந்த மிஷன்க்குள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க யாரையுமே தெரியாது. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பஞ்சாப்ல இருக்காங்க. இந்த இடத்துல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நபர் காஷ்மீர்ல இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய நபர் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவங்க யாருக்குமே அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஆனது கிடையாது. இவங்களுக்கான ஒரு கமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான், இவங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு மீட் பண்ணிட்டு, இவங்க எல்லாரும் இந்த அல் ஃபலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல ஒரு ஹப்பா மாத்தியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலா மட்டும் இந்த இடத்துல ஆக்ட் ஆகல. இவங்க அத்தன பேரையும் கனெக்ட் பண்ணிட்டு, இவங்க மூலியமா அந்த டெரரிசம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான ஒரு ஹப்பா இந்த இடத்துல இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம இந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த இடத்துல இவங்க மட்டும் டாக்டர்ஸ் கிடையாது. இன்னும் நெறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா, இந்த ஒரு இடத்த இவங்களுக்கான ஹப்பா இவங்க மாத்திக்கிட்டாங்க. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது நம்ம ஆக்ட் ஆஃப் வாரா கன்சிடர் பண்ண போறோமா? இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் தீவிரவாத தாக்குதல்கள் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, அது இந்தியாவுக்கு எதிரான ஒரு போரா தான் கன்சிடர் பண்ணப்படும்னு சொல்லியிருந்தாங்க. கேபினெட் மீட்டிங்கிறது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் கவர்ன்மெண்ட் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. நடக்கப்பட்டது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான். இப்படி இந்த தீவிரவாத தாக்குதல்னு கவர்ன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கான ரிப்ளைன்றத நம்ம குடுத்தாகணும். ஸோ அது என்ன விதத்தில இந்த இடத்துல ஏற்படுத்தப்படும்? ஆப்பரேஷன் சிந்தூர் 2.2 லான்ச் பண்ணப்படுமா? இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்க போகுதா? இல்ல இது யாரு பண்ணாங்கன்னு ட்ரேஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு எதிரான சில தாக்குதல்கள நடத்த போறாங்கன்றது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறப்ப தான் தெரியும். ஆனா, இவங்க எல்லாருமே ஒரு அமைப்ப சார்ந்தவங்க கிடையாது.
இப்போ இந்த 8 நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 8 நபர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது எந்த ஒரு விஷயத்த குறிக்கும்னா, டைரக்ட்டா திரும்பவும் எல்லா குழுக்களும் இங்க ஆக்டிவேட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இன்னும் ஹெச்யூபின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழுக்களானது இருக்கு. இந்தியாவுக்கு எதிரா செயல்படக்கூடிய குழுக்கள், இந்தியாவுக்கு வெளியில இருந்து செயல்படக்கூடிய குழுக்கள். ஸோ, இப்போ இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்றது இந்த நிகழ்வுகள் மூலியமா வெளியில தெரிய வருது. இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்றது நமக்கான ஒரு நல்ல செய்தி கிடையாது. எல்ஓசின்றது ரொம்ப ஹை அலர்ட்குள்ள கொண்டு போயிறணும். ஏன்னா, எப்ப வேணா இவங்களுக்கு சப்போர்ட் குடுக்குற மாரி அந்த பகுதியில இருந்து இந்த பக்கத்துக்கு நெறைய ஊடுருவல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, எல்ஓசி திரும்பவும் டென்ஷன்ஸ் அதிகமான ஒரு பகுதியா வரப்போற நாட்கள்ல மாறப்போகுது. இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? இல்ல இந்தியா எந்த விதத்துல இந்த இடத்துல பதிலடி குடுக்க போறாங்கன்றது தெரியல. ஆனா, நம்ம இந்த தடவ ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்றோம். இல்ல அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம்னா, இந்த மாதிரி எந்த விதமான தீவிரவாத தாக்குதலும் இந்தியாக்குள்ள நடக்காதபடி அந்த ஒரு முடிவானது இருக்கணும். உடனே சில பேர் இந்த இடத்துல சொல்லலாம். அப்பன்னா நம்ம டைரக்ட்டா போருக்கு போயிடணுமா? டைரக்ட்டா வந்து நம்ம பாகிஸ்தான் கூட நேருக்கு நேர் நின்னு சண்டை போடணுமா? அது இத விட பெரிய அழிவுகள குடுக்காதான்னு சொல்லிட்டு. போர்ன்றது இந்த இடத்துல எதுக்கான ஒரு முடிவும் கிடையாது. ஆனா ரொம்ப நாளைக்கு நம்மளால இது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி வாழ முடியாது. நம்ம இங்க சவுத் இந்தியாவுல உட்காந்து பேசா சொல்லிடலாம். இதனால என்ன பிரச்சனை வந்துற போகுது அது இதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சவுத் இந்தியாவ தாண்டி நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல நிலைமைன்றதே வேற மாரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பார்டர ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வைங்க, அவங்களோட டே டு டே லைஃப்ல ரொட்டீன் தான் மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரம்ன்றது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஒரு பெஸ்ட்டான முடிவை எடுப்பாங்க. அது வந்து ஃபுல் ஸ்கேல் வாரா இந்த இடத்துல போகலனாலும். ஏன்னா பாகிஸ்தானும் நம்ம இந்த இடத்துல குறைச்சு மதிப்பிட முடியாது. அவன் வாங்கியிருக்க அடியில அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ, இந்த டெரரிசம ஸ்டாப் பண்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கும்? எல்ஓசி இன்னும் டைட்டன் பண்றது, இல்ல நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ வச்சு உள்ள சம்பவம் பண்றதுன்னு சொல்லிட்டு, எது நடந்தாலும் இந்த இடத்துல வந்து தீவிரவாத தாக்குதல்கள் குறையணும். மெயினா என்னோட ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் என்னன்னா, இந்த நெட்வொர்க்ல ஒரு 39 நபர்கள் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 39 நபர்கள்ல இப்போ ஒரு 18 நபர்கள் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்ப மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறப்பயே அவ்ளோ குபீர்ங்குது. நான் சொல்றது வந்து சில பேருக்கு சிரிப்பா இருக்கலாம். ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இந்த அளவுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்குமே இது பிரச்சனை தான். நாளைக்கு நேத்து அங்க நடக்கிறது நாளைக்கு எங்க வேணா நடக்கலாம். சேஃபா இருக்கிறோம் அப்படிலாம் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. தமிழ்நாடும் வந்து முன்ன இருந்த மாரியெல்லாம் இப்ப கிடையாது. நார்த்ல இருந்து நெறைய பேர் வராங்க. வரவங்க இந்த இடத்துல எப்படி வராங்க? இல்ல எதுக்காக வராங்கன்றது தெரியல. அவ்ளோ செக்யூரிட்டி டைட்டா இருக்கக்கூடிய டெல்லியிலேயே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, தமிழ்நாடு நாலா பக்கமும் ஓப்பன் பண்ணி விட்டு வச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்னதான் அவங்களோட செக்யூரிட்டி டைட் பண்ணாலும், இந்த இடத்துல நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லன்றத சொல்லிட முடியாது. அப்படி இருக்கப்போ, இத எல்லையிலேயே ஸ்டாப் பண்ணா தான் நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. ரொம்ப முக்கியமான நாட்கள நோக்கி நம்ம நகரப் போறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவ்ளோ பெரிய நெட்வொர்க் இருக்குன்றத என்னால இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நம்பி போற இடமே அதுதான். கடைசி ஒரு நம்பிக்கையே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தான். சரி ஓகே என்ன ஆனாலும் பரவால்ல. மருத்துவர்கள தெய்வமா பார்க்கக்கூடிய ஒரு நாடா இது இருந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள, அவங்க பிடிக்கக்கூடிய அந்த கத்திய ஆயுதமா மாத்துற ஒரு நிலைமையிலே இப்ப நம்ம நாட்ட மாத்தி வச்சிருக்காங்கன்னா, இந்த நெட்வொர்க்க சும்மா விட்டோம்னா, இறந்த எந்த நபரையுமே நம்ம மதிக்காத ஒரு செயலா தான் இருக்கும். ஸோ, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெறைய பேர் வந்து சொல்லலாம், ஓகே இது வந்து ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோக்குள்ள எதுவுமே ஸ்கிரிப்ட் எடுக்கிறது கிடையாது. நம்ம நியூஸ பார்க்குறோம், ஒரு விஷயத்த பேசுறோம்னா, அவ்ளோ அவ்ளோ விஷயங்கள் உள்ள இருக்கு. என்னோட ஒரு சைடு வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஒரு சைடு வந்து என்னடா இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தோணுது. ஸோ மோஸ்ட்டா இந்த டெல்லி பிளாஸ்ட்ட பத்தி பேசுறப்போ, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படிதான் இருக்கு. 8 நபர்களோட உடம்ப தாங்க இதுவரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. உடம்பு இல்ல, அவங்களோட பாகங்கள தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? என்ன? எதுக்கு இங்க வந்தாங்க? என்னன்றதே தெரியல. அதுவும் அந்த பிளாஸ்ட்ட வந்து அவங்க விவரிக்கிற விஷயம்லாம் இருக்கு பாருங்க. அவ்ளோ மோசமா இருக்கு. லிட்டரலி இந்த நியூஸ பார்த்ததுக்கப்புறமா 2 நாளா தூக்கம் இல்ல. லாஸ்ட்டா வந்து இத நான் எப்ப இந்த மாரி ஃபீல் பண்ணேன். எனக்கு இன் பெர்சனா அது எப்ப அஃபெக்ட் ஆச்சுன்னா, காசா, இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சைக்காலஜிக்கலா அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயம் என்ன இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா, அது இதுதான். ஸோ இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி, விட்டுறக்கூடாது. விட்டோம்னா, அவங்களுக்கு பயம்ன்றது போயிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் அது ஒரு 2 வீடியோ பத்தி